பிள்ளைகள் இந்த கேள்வியில செய்யுங்க. பாட்டுல உங்களுக்கு இதுல 10 கேள்விகள் செய்யலாம். அந்த 10 கேள்வியும் முதலாவது செய்யுங்க. சார் ஓ அண்ணா, சார் போன கிளாஸ் வந்து சொன்னீங்களே கடிதம் அந்த கட்டுரை எழுதுறது அந்த பக்கத்தை பார்ப்போம். அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, அன்றைக்கு டைம் போதான் போகும். அதுதான் சரியா? ஆ சரி. ஆ சார் இந்த பிடிஎஃப் குரூப்ல போடுவீங்களா? ஓகே பிள்ளைகள், பாருங்க முதலாவது வினாவ. வன் கவிதை பொழியும் புலவர். இங்கு வன் என்பதன் பொருள் என்ன? வன் கவிதை, அழகிய கவிதை பாடுகின்ற புலவர் மனதிலே என்பதுதான் பொருள். அப்ப இதுல வன் என்பதனுடைய பொருள் என்ன கொடுக்கலாம்? நீங்க பேசுங்க பிள்ளை. வன் என்பதற்கு என்ன பொருள் கொடுக்கலாம்? பெரிது. ம் வனப்பு, அழகு. சரியா? வண்ணண்டா அழகு, வனப்பு. ஓகே. ரெண்டாவது பாருங்க. அணி தேர் புரவி ஆட்பெரும் படையோடு. இங்கு அணி என்பதன் ஒத்த கருத்து சொல். இந்த இடத்துல என்ன? அணி தேர் ஒழுங்கு. ஆள் பெரும் படையோடு, அது நாங்க எல்லாரும் படிச்சது தானே அது. பாருங்க, இந்த இடத்துல அணி என்று சொல். வரிசை. 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 ஓகே, கவனமா விடையளிக்கணும். பெரிய பரிதாபத்தின் முழு மொத்த வடிவமாய். இங்கு பரிதாபம் என்பதன் எதிர் சொல் என்ன? இரக்கம். பரிதாபம் என்பதனுடைய கோபம். 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 ரைட்.
அடுத்தது பாருங்க, நகல் எடுக்கும் மெஷின்கள் வருவதற்கு முன்னரான ஒரு காலம். இங்கு நகல் என்பதன் எதிர்ச்சொல் என்ன? நகல் என்பதனுடைய எதிர்ச்சொல் யாருக்கு சொல்லலாம்? பிரதி. நகல் நகல் என்றா கோப்பி. அசல் அசல் தான் ஒரிஜினல். அசல் நகல். ஓகேயா? ரைட். அடுத்தது பாருங்க, ஒருமுறை சிநேகிதி ஒருத்தி என்னவோ கேட்க, இங்கு சிநேகிதி என்பதன் எதிர்பார்ச்சொல் சிநேகிதன். சிநேகிதன். ஓகே, ரைட். இப்ப அடுத்த அஞ்சையும் செய்து முடிச்சாக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. 10 வரைக்கும் செய்து முடிச்சாக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க.
ஓகே, எழுதி முடிச்சாக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. செய்து முடிச்சாக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ரைட். இப்ப 6வது பாருங்க பிள்ளைகள். ஆஹ் வரகும் எள்ளும் முளைச்சு முதிர்ந்து கிடக்கின்ற இந்த புன்செய் நிலங்களை விட்டு போக வேண்டியதுதான். இங்கு புன்செய் என்றால் கொள்ளை நிலம், நெல் வயல், கரும்பு தோட்டம், புல்நிலம். என்ன பிள்ளைகள்? புல்நிலம். புல்நிலம். ம்ஹும். இதுக்கு சொல்றது இப்ப நன்செய் என்றா வயல், புன்செய் என்றா அதாவது கரும்பும் ஏனைய சாரி கரும்பு இல்ல, கொள்ளை நிலம் என்று சொல்லுவோம். அதாவது மேட்டு நிலம். அதான் இங்க அதாவது இப்ப நன்செய் என்றா கரும்பும் நெல்லும் விளைகின்ற இடம். இது வந்து திணைகள் விளைகின்ற இடத்தை தான் புன்செய் என்று சொல்றோம். ஓகே, அப்ப இது கொள்ளை நிலம் என்று சொல்லலாம். ரைட். பின்வருவனவற்றில் தொடர்பற்ற சொற்களின் இணைப்பு: மரம் கிளை, மான் கொம்பு, ஆறு நீர், சேவல் கொண்டை. எது வித்தியாசமானது? மரம் கிளை, மான் கொம்பு, சேவல் கொண்டை, ஆறு நீர். எது வித்தியாசம்? அப்படி எதை கண்டுபிடிக்கலாம்? மான் கொம்பு. மான் கொம்பா? ஏன் அதை கண்டுபிடிக்கிறீங்க? இங்க பொருளும் சினையும் இருக்கு. மரம் என்றது பொருள், கிளை என்றது அதனுடைய சினை, மான் என்பது பொருள், கொம்பு சினை, சேவல் என்றது பொருள், கொண்டை என்றது சினை, ஆறு என்பது பொருள், நீர் என்பது சினையா? சொல்லுங்க அவர். நீர் என்பதும் பொருள் விளங்குதா? சினை என்ற என்ன விளங்கும்? சினை என்று சொன்னா அதனுடைய பகுதி தான் சினை. ஆற்றினுடைய பகுதி இல்லையே நீர். விளங்குதா பிள்ளையே? பேசுங்க, நான் பேசுறது விளங்குதா? ஓ சார். ஓகே. பொருளால் வேறுபட்ட சொற்கள் கொண்ட தொகுதி: கேண்மை, கெழுதகைமை, நட்பு, சான்றோர், மூத்தோர், அறிவுடையவர், பேதை, பெதும்பை, அறிவிலி, நைவீர், துயர், வருத்தம். இதுல ஏதோ நைவீரண்டா துன்பப்பட வேணாம் தான், நைதலண்டா துன்பப்படுது. இதுல அறிவிலி என்பது வித்தியாசம். பேதை பெதும்பை என்றா பெண்களை குறிக்கிறது, அறிவிலி என்று சொன்னா அறிவில்லாதவன். அப்ப அதுல அறிவிலி என்பதுதான் வித்தியாசமாக இருக்கிறது. ஓகேயா? சரியா பிள்ளையே? அடுத்த பாருங்க. கூலை வாச பலாவினில் பாய. இங்கு பலாவின் உள்ளீடாக கூறப்படுவது என்ன? பலாவின் உள்ளீடு என்ன? சதையா, சுளையா, சோறா, கொட்டையா? சுளை. ஓகே, பலாச்சுளை. என்ன? ரைட். அடுத்து பாருங்க. பின்வருவனவற்றுள் கடுவன் என்ற இளமை பெயரை கொண்டிராதவை: குரங்கு நாய், பூனை நாய், குரங்கு பூனை, குதிரை புலி. குதிரை புலி. குதிரை புலி. குதிரையினுடைய ஆண் வந்து குண்டு, புலியினுடைய ஆண் வந்து போத்து. என்ன? ரைட். ஓகே, குட். இப்ப செய்யுங்க பிள்ளைகள் 15 வரைக்கும் அவசரமா.
15 வரைக்கும் முடிச்சா கையை வைத்துங்க. ரைட். டிக்கெட் என்பது கலைச்சொல்லினுடைய பொருள் என்ன? டிக்கெட் என்பதனுடைய சொல்லுங்க. நுழைவுச் சீட்டு. ஓகே. பின்வருவற்றில் அடுக்கிடுக்கு மொழியாக அமைவது அகட விகடம், அரைகுறை, அன்னணிந்து, வெளிவெளி. எது அடுக்கிடுக்கு தொடர்? அணிந்து அணிந்து என்பதுதான் அன்னணிந்து என்று வந்துருது. ஓகேயா? பேணி பாதுகாத்து தருமாறு ஒருவரை இன்னொருவிடம் ஒப்படைப்பது என்ன? ஓலக்கம், சரணாகதி, கையுறை, ஓம்படை. எது வரும்? நீங்க அடிச்ச விடைய சொல்லுங்க ஒன்றுலே. நைஃபா, ஹனா, ஆயிஷா மனால், ரியாஸ், என்ன வரும்? ஓம்படை. ஓகேயா? ரைட். நகையும் பரிகசமும் சேர்ந்து வர கவி புனையும் ஆற்றல் படைத்தவன் ஆசுகவி, விகடகவி, சிலேடை கவி, அங்கத கவி. யாரு? ஆசுகவி என்றா சொன்ன உடனே கவிதை பாடக்கூடியவன். விகடகவி தான் இதுக்கு பொருள். சிலேடை கவி என்றா 2 பொருள் வருவதற்கு கவிதை சொல்லக்கூடியவர். அங்கத கவி என்றா நகைச்சுவை கவி. சுருக்கு போடுதல் எனும் பொருள் தரும் மரபு தொடர் கழுத்தறுத்தல், பகிரங்க அவமானம், நிலைநிறுத்தல், கழுத்து கொடுத்தல். எது வரும் பிள்ளை? சுருக்கு போடுதல் அண்ணா. கழுத்து தொங்குதல் வருமா அல்லது கழுத்து அறுத்தல் வருமா? என்ன வரும்? கழுத்து தொங்குதல். ஓகேயா? ரைட். இப்ப 16ல இருந்து 22 வரைக்கும் செய்யுங்க.
ரைட், ஓகே, கவனிங்க. போலி நாகரிகம் எனும் பொருள் தரும் பழமொழி. இக்கரை மாட்டுக்கு அக்கரை பிச்சை, பேச்சு பல்லக்கு தம்பி கால்நடை, உப்புட்டவரை உள்ளளவும் நினை, உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பறந்தாகுமா. இது வரும் பிள்ளைகள். போலி, பேச்சு பல்லுக்கு தம்பி கால்நடை. ஓகே, பேச்சு பல்லக்கு தம்பி கால்நடை. ரைட், அதுதான் வரும். அடுத்தது பாருங்க. எருமை வாங்கும் முன் நெய்க்கு விலை பேசாதே. இந்த பழமொழியின் கருத்து விடாமுயற்சி பயனை தரும், சந்தர்ப்பத்தை தவறவிடக் கூடாது, வறுமையிலும் செம்மை, அளவு கடந்த கற்பனை கூடாது. என்ன வரும்? வறுமையிலும் செம்மை. அளவு கடந்த கற்பனை அளவு கூடாது. கடந்த கற்பனை கூடாது. திறமையானவரை கண்டு அவரின் புகழை வியத்தல் என்பதற்கு பொருத்தமான அறிஞர். கண்ணுக்கு கண்ணாக, கொள்கா பெரும்புகழ், கருவிலை திருவுடையோன், நுண்மான் நுனைப்புலம். திறமையானவரை கண்டு அவரின் புகழை வியத்தல். திறமையானவர் என்ன வரும்? நுண்மான் நுனை புலம் என்றதுதான் வரும். நெருக்கமாக இருத்தல் எனும் பொருள் தரும் பழமொழி நகமும் சதையும் போல, பசுமரத்தாணி போல, அத்தி பூத்தாற் போல, குடத்துக்குள் விளக்கு போல. என்ன வரும்? நகமும் சதையும் போல. ஓகே, நகமும் சதையும் போல. ரைட், அடுத்தது பாருங்க. அது பேசாமல் கம் என்று இருந்தது. இங்கு கம் என்ற ஒலிக்குறிப்பு சொல் உணர்த்தும் பொருள் என்ன? அதிர்ச்சி, விரைவு, அசைவற்று. அசைவற்று இருத்தல். ஓகே, பின்வரும் வினாக்கள் ஒவ்வொன்றுக்கும் மிகச் சரியான விடையை தெரிவு செய்க. வழங்கு கொடை மகராசர் குறும்பளவின். இங்கு இடம்பெற்றுள்ள வழங்கு கொடை என்பது எவ்வகை தொகை? வேற்றுமை தொகை, உண்மை தொகை, வினை தொகை, பண்பு தொகை. என்ன? வழங்கிய கொடை, வழங்குகின்ற கொடை, வழங்கும் கொடை என்று 3 காலத்தையும் அது காட்டி நிற்கிறதுனால என்ன? வினை தொகை. அவன் பெருஞ்செல்வன். இங்கு பெருஞ்செல்வன் என்பது குறிப்பு வினை, தெரிநிலை வினை, அணிவினை, ஏவல் வினை. என்ன? பெருஞ்செல்வன் குறிப்பு வினை. குறிப்பு வினை முற்று. ரைட், ஓகே. ரைட், இப்ப 23ல இருந்து 28 வரைக்கும் செய்யுங்க.
ரைட். அடுத்தது பாருங்க. ஆத்தி சூடி சுமந்த வேந்தனை. ஆத்தி சூடி அமர்ந்த தேவனை. இங்கு இடம்பெற்றுள்ள ஆகு பெயர் என்ன? ஆத்தி சூடி அண்டா என்ன ஆகு பெயர் அது? இடவாகு பெயரா, சினையாகு பெயரா, தொழிலாகு பெயரா, அடிப்பொருளாகு பெயரா? உங்களுக்கு ஞாபகமா கிரேட் 10ல நாங்க படிச்சோம் மல்லிகை சூடினாள். அது பொருளாகு பெயரா, சினையாகு பெயரா? சொல்லுங்க. சினையாகு பெயர். என்ன? ஒரு மல்லிகை, அதாவது சினையினுடைய பெயர் பொருளுக்காகி வந்திருக்கிறது. அதே மாதிரிதான் நீங்க இதுவும். ஆகவே இது என்ன ஆகு பெயர்? ஆத்தி சூடி. ஆத்தி என்று சொல்றது மரத்தை குறிக்கும். சரியா? அங்க பூவுக்கு ஆகி வந்திருக்கிறது. ஆகவே என்ன? பொருளாகு பெயர். ஓகேயா? பொருளாகு பெயர். உருமீன் வரும் வரை வாடி இருக்குமாம் கொக்கு. இங்கு இடம்பெற்றுள்ள எழுவாய் என்ன? ம். சார் அந்த 23ஆம் கேள்வி ரிப்பீட் சொல்லி நம்ம எப்படி வரும்? நாங்க ஆகு பெயர்கள் இருக்குதானே படிச்சீங்களா? கிரேட் 9ல ஃபர்ஸ்ட் கிராமர் அதுதான் ஆகு பெயர். ஒன்றினுடைய பெயர் இன்னொன்றுக்கு ஆகி வருவதை நாங்க ஆகு பெயர்னு சொல்லுவோம். விளைஞ்சுதா? இப்ப இலங்கை வென்றது என்றா இலங்கை என்றது இடப்பெயர் தானே. அங்க அந்த இடத்தினுடைய பெயர் அணிக்கு ஆகி வந்திருக்கிறதாக இடவாகு பெயர்னு சொல்லுவோம். கார்த்திகை பூத்தது என்று சொன்னா காலவாகு பெயர். இப்ப கார்த்திகை என்ற கால பெயரை நாங்க பூக்கு அங்க ஆக்கி சொல்றோம். இந்த மாதிரி பொருளினுடைய பெயர் சினைக்கு ஆகி வந்தா பொருளாகு பெயர். சினையினுடைய பெயர் பொருளுக்கு ஆகி வந்தா சினையாகு பெயர். சரியாகனா? சார் அப்ப சினையாக பெயர் வராதா? ஏன்? சார் ஆத்தின்னா வந்து மரமா? மரம். ஆத்தி என்றது மரம். மரத்தினுடைய பெயர் சினைக்கு ஆகி வந்திருக்கு. பொருளினுடைய பெயர் சினைக்கு ஆகி வந்திருக்கா பொருளாக பெயர் தான். சரியா? ஆனா சரி சார். உருமீன் வரும் வரை வாடி இருக்குமாம் கொக்கு. இங்கு இடம்பெற்றுள்ள எழுவாய் என்ன? எது வாடி இருக்கும்? சொல்லுங்க. எது வாடி இருக்கும்? சொல்லுங்க பிள்ளைய. கொக்கு. பைந்தொடி பால் கிளர்ந்தாய் பசுங்கிளியே. இங்கு பைந்தொடி என்பது என்ன தொகை? பசுமையான கொடி. ஆகவே பண்பு தொகை. பின்வருவற்றுள் தற்சமம் சொல்லாக அமையாதது. தற்சமம் சொல்லாக அமையாதது. கமலம், திருப்தி, இலக்குமி, அனுமதி. என்ன? தற்சமம் தற்பவம் ரெண்டும் தெரியுமா உங்களுக்கு? இதுவும் கிரேட் 9ல படிச்சது தான். வடமொழி சொற்களை அதே மாதிரி எழுதினா அது என்ன? தற்சமம் என்று சொல்லுவோம். அத நாங்க தமிழுக்கு மாற்றி எழுதினா அதை தட்பவம் என்று சொல்லுவோம். இப்ப லக்குமி என்றதுதான் நாங்க இலக்குமி என்று எழுதியிருக்கிறோம். ஆகவே இது தட்பவம். ஓகேயா? மற்றது மூன்றும் தற்சமம். கர்ணன் அங்க தேசத்தை ஆண்டான். இங்கு ஆண்டான் என்பதில் இடம்பெற்றுள்ள பகுதி என்ன பிள்ளை? ஆண்டான் என்பதனுடைய பகுதி என்ன? ஆள். பகுதி எப்பொழுதும் ஏவலாக வரும். அதை ஞாபகம் வச்சுக் கொள்ள வேண்டும். பிள்ளை மீன் புல்லரிக்கும் நாடன். இங்கு இடம்பெற்றுள்ள வலு என்ன வலு? பிள்ளை மீன். திணைவலு. திணையா? மரபு வலு. இப்ப மீன் பிள்ளைய நாங்க குஞ்சு என்று தான் சொல்ல வேண்டும். அதை நாங்க பிள்ளை என்று சொன்னது மரபு வலு. ஓகேயா? ரைட். பொருத்தமற்ற உதாரணம் இடம்பெற்ற சொற்பகுதியை
தெரிவு செய்க. வினைத்தொகை சூளமேதி விரிகுழல் வழங்கு கொடை. ரைட். அது வேற்றுமை தொகை மணிமுடி, மரவேர், வளை, கைவளையல். ரைட். அதுவும் சரி. வினையாளனையும் பெயர் கற்றோர் வந்தோரை விழுந்தவனை. ரைட். அகப்புணர்ச்சி உண்டான் அவன் பூங்கொடி. பூங்கொடி என்றது புறப்புணர்ச்சி. அகப்புணர்ச்சி புறப்புணர்ச்சி என்னன்னா சொல்லுக்குள்ளே புணருமாக இருந்தால் அது அகப்புணர்ச்சி. அதாவது பிரிச்சா ரெண்டு சொற்கள் வெவ்வேறாக வராது. புறப்புணர்ச்சி என்றால் ரெண்டு வெவ்வேறு சொற்கள் இணைவுதான் புறப்புணர்ச்சி. இது பூ சக கொடி பூங்கொடி என்று வந்திருக்கு. ஆகவே இது புறப்புணர்ச்சி. ஓகே. அடுத்து பாருங்க இலக்கண போலி. வாயில், வாய்க்கால், கடைவாய். மறு தேதி, அருமந்த, சோநாடு. பின்னொட்டுக்கள் நோயாளி, அநீதி, பாட்காரன். இங்க அநீதி என்பது பின்னொட்டா முன்னொட்டா? நீதி என்ற சொல்லுக்கு முன்னுக்கு தான் ஒரு ஒட்டு வந்திருக்கு. ஆகவே இது முன்னொட்டு. அங்கதான் பிழை இருக்கு. அது விளைஞ்சுதா யாருக்காவது பின்னொட்டு முன்னொட்டும்? யாருக்கும் சந்தேகம் இருக்கா? ஒரு சொல்லுக்கு பின்னுக்கால ஒரு சொல்லுக்கு பின்னுக்கு ஒரு ஒன்று வந்து சேருமாக இருந்தா அது பின்னொட்டு என்று சொல்லுவோம். உதாரணத்துக்கு பாருங்க, நோய் என்ற சொல்லோட ஆளி வந்து சேர்ந்திருக்கு. ஆகவே பின்னுக்கு வந்து ஒட்டி இருக்காது. பால் என்றதோட காரன் என்பது வந்து ஒட்டி இருக்கிறது. ஆகவே அதுவும் பின்னொட்டு. இங்க நீதி என்ற சொல்லுக்கு முன்னுக்கு ஆ வந்து சேர்ந்திருக்கிறாள், அதை முன்னொட்டு என்று சொல்லுவோம். விளைஞ்சுதான். ரைட். தமிழ் எழுத்துக்களை அகர வரிசைப்படி தருவது என்ன? அகராதியா, கலைக்களஞ்சியமா, அரிச்சுவடியா, நிகண்டா? அகராதி. அகராதி. பீமனா அர்ச்சுனனா? இங்கு நிற்பவர், நிற்பது, நிற்பவன், நிற்கின்றவர்கள். எது வரும்? நிற்பவர். நிற்பவர்கள். நிற்பவர் ஒரு ஆள் தானே. பீமனா அர்ச்சுனனா யார்? ஒரு ஆள். கல்வி கல்லூரிக்கு மாணவர்களை சேர்த்து கொள்வதற்கான விபரம் அரச கீறு வெளியிடப்பட்டது. எதுல? வர்த்தமானியில். அரச வர்த்தமானியில் என்று வரும். மாதவி அந்த சபையில் நடந்த கீறு செய்தாள். சாரி, மாதவி அந்த சபையில் நடனத்தை முன்வைப்பு, திறப்பு விழா, சமர்ப்பிப்பு, அரங்கேற்றம். எது வரும்? அரங்கேற்றம் செய்தாள். கூட்டில் உள்ள ஒவ்வொரு பறவையும் அழகானது, அழகானவை, அழகானவைகள், அழகு வாய்ந்தன. இது வரும். ஒவ்வொரு ஆண்டு வந்தா ஒருமையில முடிக்கணும். அழகானது, அதை மறந்துடக்கூடாது. நாடக குழுக்கள் மேடை மீது தோன்றியது, தோன்றின, தோன்றினர், தோன்றினார்கள். என்ன வரும் பிள்ளைய? நாடக குழுக்கள் மேடை மீது கண்டுபிடிங்கோ. குழுக்கள் என்றது அகிரிணை பலவின்பால். ஆகவே தோன்றின என்று முடியும். குழுக்கள். ரைட். பின்வரும் பாடலை வாசித்து கீழுள்ள வினாக்களுக்கு விடை தருக. மண்ணு சுதந்திரத்தை நாட்டில் மக்கள் அடைந்தவுடன் பொன்னை மழையாக வானம் ஆக்க வேண்டுமெனில் ஊக்கம் வேண்டுமப்பா, ஓயாது உழைக்க வேண்டுமப்பா. மக்கள் அடைந்த விடயம் யாது? பொன்னா, மழையா, சுதந்திரமா, ஆக்கமா? என்ன பிள்ளைய? மண்ணு சுதந்திரத்தை நாட்டில் மக்கள் அடைந்தவுடன் பொன்னை மழையாக வானம் ஆக்க வேண்டுமெனில் ஊக்கம் வேண்டுமப்பா, ஓயாது உழைக்க வேண்டுமப்பா. இங்க மக்கள் அடைந்த விடயம் யாது? பொன்னா, மழையா, சுதந்திரமா, ஆக்கமா? சுதந்திரம். ஓகே. ஆக்கம் வேண்டும் என்றால் யாது செய்ய வேண்டும்? ஊக்கம் வேண்டும். ஊக்கம் வேண்டும்.
இதில் வந்துள்ள உருவகாணி எது? மண்ணு சுதந்திரம் நாட்டு மக்கள் அடைந்தவன் பொன்னை மழையாக, ஆகவே பொன்மழை. 40வது கண்டுபிடிங்க பிள்ளை. பின் வாக்கியங்களை பொருள் தரும் ஒழுங்கில் செய்யட்டாம். அது மனிதன் நண்பன் மாத்திரமல்ல. எது வரும் சொல்லுங்க. எத்தனையாவது வரும் பிள்ளைகள்? அதுல ஏதோ பிழை ஒன்று இருக்கு பிள்ளைகள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல இதுல தொடர்ச்சியை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம்.